ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் எடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அன்னை மரியாவினுடைய பிறப்பு பெருவிழா, ஆரோக்கிய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இதோ தாயின் கருவில் உருவாகும் முன்பே மரியாவை தேர்ந்து கொண்ட கடவுள் தன் அன்பு மகன் இயேசுவை இந்த மரியா வழியாகத்தான் இந்த உலகத்தினுடைய மீட்பு திட்டத்திற்கு அர்ப்பணிக்கின்றார். மரியா தன் கருவில் சுமந்து ஆண்டவர் இயேசுவை இந்த அவனியில் கொடுத்தது மட்டுமல்ல, இந்த இயேசுவோடு பயணம் செய்த இணை இரட்சகி என்று திரு அவையால் போற்றி பெருமைப்படுத்தப்படுகின்ற அளவிற்கு தன் வாழ்வை கடவுளுடைய திட்டத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். இயேசுவை தன் கருவில் சுமந்ததால் முதல் நற்கருணை பேழை என்றும் அன்னை மரியா பாசத்தோடு அழைக்கப்படுகிறார். இன்றைய ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டு வாசகங்கள் படியாக எசாயா வைத்த அதே வார்த்தைகள் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசுவில் நிறைவு பெறுவதை பார்க்கிறோம். இதோ காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் நாம் மனிதனுக்கு ஆண்டவர் இயேசு குணம் தருகிறார். இந்த இரண்டாவது வாசகம் எல்லோரையும் ஏற்ற தாழ்வின்றி சமமாக மதித்து எல்லோரும் கடவுளின் சாயல் என்பதை உணர்ந்து வாழ இரண்டாம் வாசகம் அழைப்பினை கொடுக்கிறார். ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து கொண்டாடுகின்ற போது பெண் குழந்தைகள் தினத்தையும் இந்த நாளில் நினைவு கூறுகின்றோம். பெண் குழந்தைகளும் கடவுளின் வரங்கள் கொடைகள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தாயின் கருவிலிருந்து இந்த புதிய உலகிற்கு பெண் குழந்தைகளையும் அன்போடு வரவேற்கின்ற நல் இதயம் கொண்ட மக்களாக நாமும் வாழ்ந்த வரங்கள் கேட்போம். ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு கரங்கள் கொண்டு இறைவன் நம் எல்லா குடும்பங்களையும் ஆரோக்கியமான வரங்களால் நிறைத்து ஆஸ்வதிக்க மன்றாடுவோம். வாழ்வின் தீமைகள் துன்பங்கள் இவைகளை கடந்து இறைவனுக்கு உணர்ந்தவர்களால் ஆரோக்கிய அன்னையின் அரவணைப்பில் மகிழ்ந்திட வரம் கேட்போம், மன்றாடுவோம். அன்றை உருவான இறைவா, உம் அன்பு திருமகனை இந்த உலகின் மீட்பு திட்டத்திற்காக அனுப்ப மரியாவை தேர்ந்தெடுத்தீரே. இதோ நாங்களும் உம்முடைய அழைப்பை ஒவ்வொரு நாளும் கண்டு மகிழ அருள்தாரும். ஆம்.